உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள், நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறதுனாலே, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறதுனாலே, தேவனுடைய தரிசனத்தை நோக்கி முன்னோக்கி செல்கிறதுனாலே, தரிசனத்தை நோக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக கானானை நோக்கி அனைவரை நடத்தி கொண்டு செல்வதனாலே உங்களுக்கு விரோதமாய் சில துர்மனசாட்சி உள்ள மனிதர்கள் எழும்பியிருக்கலாம். அவர்கள் இந்த மடங்கடிக்கப்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. உங்கள் தலை உங்கள் சத்துருக்களை, உங்கள் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. நம்புங்கள், அது நடக்கும். இரண்டாவதாக ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். என்ன? உங்களோடு கூட இருந்து எப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை செய்வார்? நீங்க முன் செல்லும் போது எல்லா கோணலானவைகள் செவ்வையாகும், எல்லா மனாந்தரம் வயல்நிலையாய் மாறும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஜாதிகளும் உங்களுக்கு முன்பாக பணிவார்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா செங்கடல் வழிவிட்ட விலகும். அதற்கு தடையாக இருக்கிற எரியோக்கள் தகர்ந்து விழும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவித இடர்பாடுகள், யோர்தான்கள் பிளக்கும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த ஜூன் மாதம் அவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். என்ன? எல்லாவித தடைகளையும் இரண்டாவதாக நீக்கி போட போகிறார். வாட் எவர் த ஸ்டம்பிளிங் பிளாக் இட் மே பி, எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி போட போகிறார். எல்லா தடைகள் மாறப்போகிறது. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தடைகளை நீங்கள் தாண்டுவீர்கள், தடைகளை நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் அதை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால இப்பவுமே விசுவாசத்தோடு என்னென்ன தடைகள் இருக்கிறது